அண்மை செய்தி. நெல்லை மாவட்டத்தில் அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து 6 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய தாயார் காயமடைந்திருக்கிறார். சீதப்பற்பநல்லூர் எனும் பகுதியில்தான் இந்த சோக சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. நேற்று இரவு வீசிய சூறைக்காற்றில் மின்கம்பி அருந்து விழுந்து கிடந்துள்ளது. இதனை எதிர்பாராத விதமாக சிறுவன் மிதித்திருக்கிறார். அப்போது அந்த சிறுவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சோகமான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சீதப்பற்பநல்லூரில் இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றுள்ளது. நேற்று இரவு வீசிய சூறைக்காற்றின் காரணமாக மின்கம்பி அருந்து கிடந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மருது நம்முடன் இணைந்திருக்கிறார். மருது, இந்த சம்பவம் துயரச் சம்பவம் நடைபெற்றது எப்படி? தற்போது சிறுவனின் தாயார் எப்படி இருக்கிறார்? அவருடைய உடல்நலம் எந்த அளவில் உள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை என்பது பெய்து வந்திருந்தது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அம்பாசமுத்திரம், மானூர், சீதப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் அதிகம் இருக்கிறார். இந்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அறுக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பல இடங்களில் சாய்ந்திருந்தது, மரங்கள் சேதமடைந்திருந்தது. குறிப்பாக அந்த சீதப்பநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் இந்த தென்னை மர கிளையிலிருந்து அந்த கிளை என்பது விழுந்ததில் அங்கு சென்ற ஒரு மின்வயர் என்பது முழுமையாக அருந்து கீழே விழுந்திருக்கிறது. நைட்டு நள்ளிரவே விழுந்த இந்த மின்கம்பியை யாரும் பார்க்காத நிலையில் இதே கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் தன்னுடைய ரஞ்சிதா எனக்கூடியவர் தன்னுடைய குழந்தை மாதேசி அழைத்துக் கொண்டு வீட்டின் அருகே இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மின்வயரை மிதித்ததில் சம்பவ இடத்திலே அந்த சிறுவன் படுகாயமடைந்திருக்கிறார். உடனே மீட்கப்பட்டு தாயும் சிறிய காயம் ஏற்பட்டது. 2 பேரும் மீட்கப்பட்டு நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிர்ந்திருக்கிறார். மேலும் தாய்க்கு படுகாயமடைந்த காரணத்தால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிக்கு தற்போது வரை அந்த மின்கம்பி சேதமடைந்த மின்கம்பி என்பது முழுமையாக சீர் செய்யப்படவில்லை. தொடர்ந்து இந்த பகுதியில் அடிக்கடி இதே போன்ற நிகழ்வு நடைபெறுவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நம்மளோட இருக்காங்க, அவங்க கேட்கலாம். வணக்கம். இது நேற்று என்ன நடந்துச்சு? இது மாதிரி எத்தனை தடவை நடந்துகிட்டே இருக்கா? தீர்வு என்ன? நேற்று கோயில் கும்பாபிஷேகம் வந்திருந்தது. அதை காலையில பார்க்கறதுக்காண்டி வந்தாங்க. வந்ததுல சின்ன பையன் முன்னால வந்ததுனால கவனிக்கல. மிதிச்சிட்ட உடனே இதோட 5ஆவது திருப்பு இது ஆயிட்டு. புகார் அது நான் கொடுக்கல. புகார் கொடுக்கல. இன்னொரு பகுதி அந்த பகுதியை இன்னொரு இருக்காங்க. இப்ப என்ன நடந்துச்சு? நேற்று என்ன நடந்துச்சு? அடிக்கடி இது மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இது மாதிரி அடிக்கடி அந்து விழுந்திருக்கு. ஆனா அது லேசா அதுக்கப்புறம் உயர பார்த்தீங்கன்னா நிறைய சாயிண்டா திரும்ப போட்டு வச்சுட்டு இப்படி போயிருந்தாங்க. இதுக்கு முழுக்க காரணம் இபி நிர்வாகத்துடைய கவனக்குறைவு தான். இதை நல்லா சரி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி காத்தடிச்சா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப அவங்க குடும்பத்துக்கு பேரிழப்பு ஆயிட்டு, பெரிய இழப்பு. அந்த இழப்பை இவங்களால யாருமாலும் ஈடுகட்ட முடியாது. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டீடு கொடுக்கணும். கவர்மெண்ட்ல இருந்து உடனே நடவடிக்கை எடுத்து அந்த நஷ்டீடு கொடுக்கணும். அதுக்கான ஒரு தானே நீங்க உதவி பண்ணணும். இது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த முதியோர் கேட்கலாம். ஐயா வணக்கம். அந்த காலையில அந்த நடந்துச்சியா? கோயிலுக்கு வரும்போது என்ன நடந்துச்சியா? காலையில வரும்போது நாங்க கோயிலுக்கு தானே போறோம் அப்படின்னு ஆளு வந்திருக்கு. ஒயிர் அந்த கிடக்க கவனிக்காம பையன் மிதிச்சிட்டான். மிதிக்கவும் அவ அம்மா பின்னாடி வந்திருக்கா. அந்த பையன் விறுவிறுன்னு முன்ன வரவும் அந்த பையன் பின்னாடி நடந்து வந்திருக்கான். நடந்து வரவும் அந்த பையன்லாம் கீழே உழுதாமட்டு அம்மா போய் தூக்க போயிருக்கா. அந்த பையன் அதுக்கடி கரண்ட் தூர தூக்கி அடிக்கும். அந்த பையன் போய் தூக்கவும் அம்மா தூக்கம் அம்மா கையிலையும் பிடிச்சி தொடையிலையும் வெந்திருக்கு. பையன் அந்த இடத்துல லேசா உயிர் கிடக்கும்போது நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போய் நாங்கள் முடியாதுன்னு ஹைகோர்ட் கொண்டு போன இடத்துல அங்கே ஆளுக்கு அவுட். நீங்களே கேட்டிருக்கலாம். அதாவது காலை அதிகாலை தன் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய கோவிலுக்கு தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கும் போது இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மின்வயர்கள் என்பது இந்த விவசாயத்தை சார்ந்த அந்த மோட்டார்களுக்கு செல்லக்கூடிய இந்த மின்வயர்கள் அதிக அளவு சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வயரிலே 5 முதல் 10 இடங்களில் அந்த ஜாயிண்ட் எனக்கூடிய அந்த ஒட்டு போட்டிருக்கிறார்கள். நிரந்தரமாக அந்த புதிய மின்கம்பங்கள் என்பது அந்த பகுதியில் அமைக்கப்பட வேண்டும். மேலும் அந்த பகுதியில் இந்த ஜாயிண்ட் கம்பிகளை, பழைய கம்பிகள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதானமாக வைத்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இது தொடர்பாக மின்வாரிய ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியிருப்பதாகவும் விசாரணைக்கு பிறகு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தற்போது வரை அந்த அருந்து விழுந்த கம்பி என்பது முழுமையாக அகற்றப்படவில்லை. இந்த பகுதியில் மட்டும் தற்காலிகமாக மின்சாரம் என்பது நிறுத்தி வைப்பதற்காக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை முழுமையாக அந்த நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டும். ஏன்னா அடிக்கடி இதே போன்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அதை நிரந்தரமாக ஏதோ தீர்வு வேணும் என அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என்பது கோரிக்கை என்பது வைத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த இதுபோன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடத்தப்பட்ட பிறகு துறை ரீதியான நடவடிக்கை என்பது நடைபெறுகிறது. ஆக பெரும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அருந்து விழுந்த மின்கம்பியை சீர் செய்ய வேண்டும், உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கருத்தாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மருது பாண்டி.